ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு மசாலா தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு நம்ம வந்து தாளிப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, மசாலா பிரியாணிக்கெல்லாம். அதை மாதிரி வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். சில பேருக்கு பட்டை லவங்கம்லாம் போட்டால் பிடிக்காது, அதனால் நம்ம குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. இப்படி மசாலா டைப்பில் போட்டு நம்ம எண்ணெயில் தாளித்தோம்னா அப்படியே நம்ம அந்த உடம்புக்குள்ளேயும் போகும், ரொம்பவும் நல்லது அந்த மசாலா நமக்கு. அதேமாதிரி குழந்தைங்க வந்து எடுத்து போட்டு சாப்பிடாமவும் அவங்களுக்கு அந்த ஒரு அலர்ஜியாக இருக்கும் அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா. அது மாதிரி இல்லாமலும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து லவங்கம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடல் பாசி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் பெட்டல் எடுத்திருக்கேன் காஞ்சது. அதேமாரி ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜாதி பத்திரி கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். பட்டை வந்து ஒரு பெரிய பெரிய பட்டை துண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதில் 2 பெரிய பட்டை எடுத்து உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு அன்னாச்சிப்பூ இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு அன்னாச்சிப்பூவும் அதில் ஒரு சின்ன பீஸ் அன்னாச்சிப்பூவும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு நான் வந்து பவுடர் பண்ண போகிறேன். வாங்க அதை பண்ணிவிட்டு, ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அப்போது பாருங்கள், இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்து திறக்கும் பொழுதே அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குறன்னு அரைச்சிருக்கணும். இது வந்து நம்ம வந்து மசாலா கூட்டு, பிரியாணி, சன்னா மசாலா பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை மாதிரி மசாலா பண்ணுற அந்த இதுக்கெல்லாம் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாமூலாவும் நம்ம வந்து தொக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, தக்காளி தொக்கு அதை மாதிரிலாம், அதுக்கு கூட வந்து இதை வந்து போட்டு பண்ணோம்னா தொக்கா பண்ணுற எந்த ஒரு சமையலுக்கும் நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு பற்றி இதை போட்டு நம்ம தாளித்தோம்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். நம்ம அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி போட்டு பாருங்கள், எவ்வளோ நல்ல இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த ரூமே வந்து அவ்வளோ ஸ்மெல்லு அந்த அரைச்சி எடுத்தோடனே. அதேமாதிரி இது வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அங்கே வந்து இது சரி உங்களுக்கு காமிக்கலான்னு, இது வந்து பச்சை கொண்டக்கடலை, இங்கே வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க. சரி அதுலேருந்து கொஞ்சோண்டு பறிச்சிட்டு வந்து இவங்களுக்கு இது வந்து மைசூரில் வந்து ஜான்வரி மாதத்தில் வந்து இது வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. அப்படியே அந்த இதோட செடி பாதியாக கட் பண்ணி அதோடு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி பச்சையாக இதுவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தேன் போன ஜனவரி மாதத்தில். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிட்டு சாப்பிட்லாம். இதில் சமையலும் பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கர்நாடகாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொப்பன கலக்காயின்னு சொல்லுவாங்க. பச்சை கொண்டக்கடலை இது நம்ம ஊரில் சென்னையில் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. சரி உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சமாக. அதோடைய செடி வந்து இப்படி தான் அதோடைய இலை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.